என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். இந்த பிள்ளைக்காக கைகளை தட்டுங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அலையலோயா, அலையலோயா. உங்க குரலும் கண்ணீர் கண்ணீர்னு ஒடிக்கும். என்ன பண்ணனா கவனிங்க. பிள்ளைங்க படிக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்க பிள்ளைகள் மேன்மை அடையணும்னு நினைக்கிறீங்களா? இன்னும் மென்மேலும் உயரணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீதிமொழிகள் 16:21 வாசிட்டு இருதயத்தில் ஞானம் உள்ளவன் விவேகி எனப்படுவான். உதடுகளின் மதுரம் கல்வியை. எது மதுரம்? சர்க்கரையா? நாட்சக்கரையா? தேனா? எது மதுரம்? தேனிலும் தெளித்தேனிலும் மதுரம் தேவனுடைய வார்த்தை தான். எந்த பிள்ளைகளுடைய வாயில தேவனுடைய வார்த்தைகள் இருக்கோ வார்த்தை தான் ஞானம். அந்த ஞானம் இருதயத்தில் இருக்கும்போது அந்த பிள்ளைகள் கல்விமானின் நாவால நிரப்பப்படுவார்கள். நிச்சயமா எல்லா நிலையிலையும் மேல வருவாங்க. அல்லேலூயா. பிள்ளைகளை எதுல வளருங்க? உற்சாகப்படுத்துங்க. அதுல குறை சொல்லினே இருக்காதீங்க. பிள்ளைகளை என்ன பண்ணுங்க? தைரியப்படுத்துங்க. முன்ன பேசுறதுக்கு வரட்டும். தப்பா இருந்தால் திருத்திக்கலாம். ஒன்றும் குறை கிடையாது. அதில் வளருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இந்த சங்கீதம் 48வது சங்கீதத்தை நம்ம பார்த்தோம்னா தேவனுடைய மகிமையை குறித்து சொல்லக்கூடிய ஒரு சங்கீதமா இந்த சங்கீதம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இறுதியில இந்த சங்கீதத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு? இந்த தேவன் சதா காலங்களில் நம்முடைய தேவனாக இருந்து நம்மை நடத்துகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. எதுவரையில நடத்துவாருன்னு பார்த்தீங்கன்னா மரண பரியந்தம், நம்ம சாகிற வரையிலும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆனா எப்படி நடத்துவாரு? எவ்வளோ பார்த்துட்டேன், நான் எவ்வளோ பார்த்துட்டேன், எவ்வளோ செய்துட்டேன். ஆனா எனக்கு ஒன்றும் கொலைப்படலை. எந்த வழின்னே தெரியல. என்ன சொல்றதுன்னு தெரியல. அவர் சொன்னபடி செய்தேன், இவரு சொன்ன மாதிரி செய்தேன், அவங்க சொன்ன மாதிரி செய்தேன், எல்லாம் பார்த்துட்டேன். நானும் என் சொந்த வழியில போயிட்டேன். ஆனா ஒரு முடிவு தான் என்ன பண்ணல. ஆனா தேவன் சொல்றாரு, நான் உன்னை வழி நடத்துவேன், நான் உன்னை வழி நடத்துவேன். எப்பன்னா எனக்கு தெரியல ஆண்டவரே என்னை நடத்துங்கன்னு சொல்லும்போது அவர் உனக்கு தேவனாக இருந்து நீ சாகிற வரையிலும் உன்னை வழி நடத்துவேன் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ முதல்ல நம்ம பார்த்தோம், முதல்ல 1ஆம் தேதி சில காரியங்கள் மேலோட்ட காட்டினேன். ஏசாயா 43வது அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து வாசித்தீங்கன்னா, நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர். சமுத்திரத்திலே வழியையும். எங்கே எங்க வழி? சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையும் உண்டாக்கி. சரி, புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல் அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது. அல்லேலூயா. தேவனுடைய வழி காணப்படாதது. அது தண்ணீர்ல இருக்கு. வழி எங்க இருக்கு? ஐயா, எங்க வழியை உண்டாக்குனார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு? 430 வருஷ காலம் எகிப்தில அடிமைத்தனமாய் வாழ்ந்த ஜனங்கள் ரொம்ப பாடுகள் பட்டாங்க, நெருக்கப்பட்டாங்க, ஒடுக்கப்பட்டாங்க. தேவனை தொழுது கொள்ளக்கூடிய நேரம் கிடையாத அளவுக்கு அவங்களுக்கு வேலை 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 வாங்கினாங்க. இவங்களுடைய கூக்குரலை தேவன் கேட்டார், இவங்க கண்ணீரை தேவன் கண்டார். இவர்களை விடுவிக்கிறதற்கு ஒரு ஊழியக்காரனாகிய மோசேயை தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா.
இன்னைக்கு கூட நீங்க சொல்லலாம், எப்பதான் ஓயுமோ இந்த வேலை எனக்கு, தொடர்ந்து என் வாழ்க்கையில இதுவே செத்தாதான் எனக்கு நிம்மதி கிடைக்கும் போது என்று புலம்பக்கூடிய நிலையில இருக்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க. ஏன் அதுல நீங்களும் ஒரு ஆளா இருக்கலாம். அல்லேலூயா. எந்த வழியா இருந்தாலும் நமக்கு என்ன பண்ணல, வழி தெரியல. இப்ப இவர்களுடைய கண்ணீரை கண்ட தேவன், இவங்களுடைய முணுமுணுப்பை கேட்ட ஆண்டவர் இவங்களை விடுவிக்கணும்னு வந்து இறங்கி மோசே என்ற ஒரு தேவ மனுஷனை தெரிந்து கொண்டு இந்த ஜனங்களிடத்துல அனுப்புற. தேவனுடைய வார்த்தைய பேச 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 இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதிகமான துன்பங்களும் பாடுகளும் அதிகமா வருது. பார்வன் என்ன பண்ணல, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டவொன்னே அவன் லகுவாகல, அவன் அந்த ஜனங்களை விடல, இன்னும் அதிகமாக அவங்கள வேதனைப்படுத்தும்படியான காரியங்கள் அவன் செய்தான். ஆனாலும் கர்த்தர் முதலில் சொன்னாரு இப்படியெல்லாம் பண்ணுவான்னு. 10 அற்புதங்களை அந்த எகிப்தில தேவன் செய்து இந்த ஜனங்களை விடுவித்தார். அல்லேலூயா. இப்ப விடுதலை ஆன உடனே பயங்கர சந்தோஷம். ஒரு நொடி கூட தாமதிக்கல, உடனே புறப்பட்டு போறாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு தடை ஒண்ணு நிக்குது, சிவந்த சமுத்திரம் ஒண்ணு நிக்குது. இந்த பக்கம் போனா வனாந்தரம், முன்ன சிவந்த சமுத்திரம். இப்ப பின்னால திரும்புறாங்க, பார்வனுடைய சேனை திரும்பி என்ன பண்ணுது, துரத்திக்கின வருது. இப்ப எந்த வழியில போறது, எந்த வழி போறது? இப்போ நம்ம ஜனங்களை போலதான் அந்த ஜனங்களும் புலம்புனாங்க. மோசே, பிரேத கல்லறைகள் இல்லையா என்று சொல்லியா என்னை இங்க கொண்டு வந்துட்ட, நான் எங்க சேர்த்துருந்தா நல்லா இருக்கான். நிறைய பேர் சொல்றாங்கடா, நான் உலகத்துல இருக்கும்போது நல்லா இருந்தேன், எங்க சேர்த்தா நல்லா இருக்குண்ணா. அடிமையா சாவணும் தான் இன்னைக்கு நினைக்குது ஜனங்க. ஆனா கர்த்தர் உன்னை எவ்வளவு மேன்மையான ஆசீர்வாதங்களை வைத்து நடத்துகிறதற்கு எத்தனை அற்புதங்களை உனக்கு செய்து உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்வதற்கு என்ன பண்ணல, புரியல. சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்னைக்கு வரலாம் முறுமுறுக்கிறதையே நம்ம வழக்கமா வச்சுக்கணும். அவருடைய வழிகள் ஆராயப்பட முடியாதவைகள். ஒருவேளை வழி நமக்கு தெரியலனாலும் ஒண்ணு நிச்சயமா தெரியும், தேவன் நம்மோடு கூட தான் இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் எங்க இருக்கிறாரு கவனிச்சு பாருங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்து ஒரு வழியை உண்டாக்கி அதுல கடந்து போகிறதுக்கு சொல்ற. எங்க போறாங்க கவனிச்சு பாருங்க. ஒரு காற்றை வீச செய்து அந்த காத்து தண்ணீரை 2ஆ பிளந்து கட்டாந்தரையில நடக்கிறது போல சமுத்திரத்தின் ஆழத்தில் இந்த ஜனங்கள் நடந்தாங்க. 2 பக்கம் மதில் நிக்கிற மாதிரி தண்ணீர் என்ன பண்ணிச்சு, நின்னுது இல்லையா? இத பார்த்த இந்த எகிப்தியர்கள் துணிகரமா எங்க நுழைஞ்சாங்க, அவங்க பின்னால இவங்களும் என்ன பண்ணாங்க, வேதம் சொல்லுகிற ஒரு திரிய அணைக்கிற மாதிரி எகிப்தியர்கள் என்ன பண்ணாரு, அணைத்து போட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாயை திறந்து சொல்லு, பக்கத்துல பார்த்து, கர்த்தர் உனக்கு சமுத்திரத்துல வழியை உண்டாக்கி அதே சமுத்திரத்துல உங்கள் சத்துருக்களை அழிந்து போக செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. எது ஒன்று அழிக்க நினைச்சது, எதை அழிக்க நினைக்கும்படியான காரியங்கள் நடந்தது, அதே சத்துருக்களை அதே வழியிலேயே கர்த்தர் அழிக்கும்படியாக செய்வார். அல்லேலூயா. நீ பார்த்த அடைக்கப்பட்ட வழிகள் திறக்கப்பட்டு தேவ சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்யக்கூடியவராய் இருப்பார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக சென்ற மேக ஸ்தம்பமும் அல்லேலூயா அக்கினி ஸ்தம்பமும் அவர்களை வனாந்தரத்திலும் சமுத்திரத்திலும் வழி நடத்தினதை நாம் அறிந்திருக்கிறோம்.
அந்த அக்கினி ஸ்தம்பத்தையும் மேக ஸ்தம்பத்தையும் பார்த்து இஸ்ரேல் ஜனங்கள் முன்னேறி சென்ற போது ஒழுங்காக தான் போனாங்க. எப்படி போனாங்க? நம்முடைய வாழ்க்கையில நீ சங்கீத தியானத்தை பார்த்தோம். ஆரம்பத்துல நம்மளை போல தாழ்மையா இருக்கிறவன் யாருமே கிடையாது. குழந்தைகளா இருக்கிற வரையிலும் பிரச்சனையே நமக்கு கிடையாது. ஆனா எப்ப வளர்ந்துட்டோம், எப்ப பெரியவன் ஆயிட்டோம் என்ற நிலை வருது, அப்பதான் பிரச்சனையே. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு என்ன பண்றாங்க? என்னதான் குழந்தைகள் தன்மையை நம்ம பார்த்தோம், எவ்வளவு அடிச்சாலும் அந்த குழந்தைகள் பெற்றோரை பற்றி பிடிச்சிக்கிறது போல பற்றி பிடிச்சிக்கும். கொஞ்சம் வளர்ந்தவங்க தான் யாரை விட்டுட்டு விலகி போயிடுவாங்க. இப்போ நீங்கள் இன்னும் குழந்தைகளாகவே இருக்கிறீங்களா, வளர்ந்தவங்களாக நினைக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிச்சு பாருங்க. ஒழுங்கா தேவ பிரசன்னத்தில் நடந்த வரையில இவங்க ஒழுங்கா தான் இருந்தாங்க, ஒழுங்கா தான் போயின்னு இருந்தாங்க. ஆனா அதை விட்டு கொஞ்சம் திரும்பி பார்த்தாங்களோ இல்லையோ, எகிப்தினுடைய சேனை வரதை கண்டு பயந்தாங்க. என்ன பண்ணாங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவருங்க சொல்றாரு, கலப்பையின் மேல் கை வைத்துட்டு பின்னிட்டு பார்க்கிறவன் பரம ராஜ்யத்திற்கு தகுதியற்றவன் கிடையாது. தேவன் உனக்கு வழி திறந்திருப்பார், ஆனால் முன்னோக்கி போ. எங்க ஸ்டக்காவாத, எங்க நிக்காத, யாரை பார்த்து போ? தேவனை பார்த்து நீயும் நானும் போகணும். தேவனுடைய பிரசன்னம் உனக்கு முன்பாக இருக்கு. பரிசுத்த ஆவியினுடைய வழி நடத்துதல பார்த்து முன்னேறி செல்லணும். நிச்சயமா கர்த்தர் உனக்கு முன்னே போறதுனால அடைப்பட்ட வாசலும் நிச்சயமா உனக்கு திறக்கப்படும். அல்லேலூயா. இன்னைக்கு பதற வேண்டிய அவசியமும் இல்லை, நீ சிதறி போக வேண்டிய காரியமும் இல்லை. அப்ப கர்த்தர் இப்படி உனக்கு வழி திறக்க வேண்டுமானால், யாத்திராகமம் 14வது அதிகாரம் 15-16 சொல்லப்பட்டிருக்கு. கொஞ்சம் தண்ணி கொஞ்சம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இரு. 14, 15, 16. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையில நடந்து போவார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஒரு வழியை திறக்க வேண்டுமானால், சொல்லு பக்கத்துல பார்த்து, கர்த்தர் உனக்கு ஒரு வழி திறக்கப்பட்டுமானால், எந்த பக்கமும் அடைக்கப்பட்டு இருக்கு, எந்த பக்கமே எனக்கு தெரியல என்ற நிலையில நீ அரைந்து திரியக்கூடிய நிலையில கர்த்தர் உனக்கு ஒரு வழியை திறக்க வேண்டுமானால், தொடர்ந்து முணுமுணுத்துனே இருக்காது, குறை சொல்லினே இருக்காது, எதையாயிரம் ஒன்று பேசினே இருக்காது. அல்லேலூயா. தேவன் சொல்வது போல எந்த வழியை திறந்தாரோ அந்த வழியில போயிடு. என்ன பண்ணு? தேவன் உனக்கு காண்பித்த வழியில, தேவ பிரசன்னம் உன்னை நடத்துற வழியில என்ன பண்ணினேரு? நீ போ. செல்வது போல புறப்பட்டு போய் செயல்பட வேண்டும். தடைகள் வரும்போது, பாதைகள் அடைக்கப்பட்டு இருக்கும்போது அங்கேயே நின்று கொண்டு இருக்கக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? அங்கேயே நின்று கொண்டு இருக்கக்கூடாது. தொடர்ந்து போய் கொண்டிரு. கர்த்தர் உனக்கு வழிகளை திறப்பார் என்பதுதான் அங்க சொல்லப்பட்ட வார்த்தையின் ரகசியம். வேதத்தில் நம்ம பார்க்கலாம், பவுல் சுவிசேஷத்தை அறிவிக்க பல இடங்களுக்கு புறப்பட்ட போது பல இடங்களில வழிகள் அடைக்கப்பட்டது. ஆவியானவரே இந்த இடங்களுக்கு போகாதே என்று அவருக்கு சொன்னார். ஆனால் பவுல் அப்படியே இருந்தில்லை, தொடர்ந்து வேறு பல இடங்களுக்கு போய் ஊழியம் செய்தார். அது போலதான் நீங்களும் புறப்பட்டு போய் கர்த்தரின் கட்டளையின்படி
கோலை நீட்டும் போது கர்த்தர் சமுத்திரத்தில் வழி திறப்பார். இந்த கோல் என்று சொல்லும்போது இது உன்னை அழைப்பை குறிக்கும், கர்த்தர் உனக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை குறிக்கும். ஏராளமான வாக்குத்தத்தங்களை வேதத்திலே தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்களை எப்படி கோலாக மோசேயின் கையிலிருந்து பிரச்சனையாகிய சமுத்திரத்தை நோக்கி நீட்டின போது ரெண்டா பிளந்ததோ, அதுபோல உன் பிரச்சனைக்கு நேரா வாக்குத்தத்தங்களை பேசி அதை உடைக்கக்கூடிய ஒரு வழியை கர்த்தர் உனக்கு திறக்கணும்னா பிரச்சனைகள் மத்தியில நீ வாக்குத்தத்தங்களை பேசி அதை உடைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க, குறை பேசிட்டே இருக்கக்கூடாது. நான் சொன்ன ஒரு காரியம் எனக்கு எப்பவும் ஞாபகம் இருக்குது. இந்த ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணும்போது மகள் ஜூலியாலாம் சொன்னாங்க, ஏன்பா நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை தானேப்பா செய்கிறீங்க, எதுக்கு ஏன் இப்படி ஆச்சு? ஒரு காரியத்தை கரெக்டாக சொல்லிட்டு போன பாஸ்டமாக்கும் என் மகளுக்கும் ஒரு வார்த்தையை கூட கர்த்தருக்கு விரோதமாக குறைய யாரும் பேசக்கூடாது. தேவன் அறியாத காரியம் ஒன்றும் கிடையாது, அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் எனக்கு அதை நல்லதாக தான் செய்து முடிப்பார். இன்னைக்கு அந்த ஆப்ரேஷன் ஆனாலும் என் காரியத்தை எல்லாம் செய்து கொள்ளக்கூடிய கிருபையும் பலனையும் கர்த்தர் தந்து தான் இருக்கிறாரு. கர்த்தர் செய்கிற காரியத்தை நாம் அறியலைனாலும் கூட குறை பேசாத இருங்க. எதையாயினும் ஒன்று பேசி வாசலை நீங்களே அடைச்சிடாதீங்க. கர்த்தர் திறந்தது என்ன பண்ணக்கூடாது, நம்ம மூடக்கூடாது. சங்கீதம் 77 சங்கீதம் 19 வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது, உமது காலடிகள் தெரியப்படாமல் போயிற்று. அல்லேலூயா. கர்த்தர் நடத்தும் வழியில சில சமயங்களிலே அவருடைய காலடிகள் இல்லாமல் போகலாம், ஆனால் அங்கு பாதை இருக்கதான் செய்யும். யாத்திராகமம் 14வது அதிகாரம் 21வது வசனம். கர்த்தர் ராம் முழுவதும் கீழ்காற்றினாலே சமுத்திரத்தை ஒதுங்கும்படியாக செய்து வறண்டு போக பண்ணினார். 23வது வசனம். கவனிச்சு பாருங்க, ஒரு கீழ்காற்று வீச செய்து வழி தெரியாத இடம், வழி அறியாத பாதை, அதுல கர்த்தர் வழியை உண்டாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாடுல பார்த்தீங்கன்னா ஞானஸ்தானத்திற்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வசனம். அல்லேலூயா. கவனிச்சு பாருங்க, 1 கொரிந்தியர் 10:2 எப்படி சொல்லப்பட்டிருக்கு. எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். அல்லேலூயா. நீங்கள் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும் போது அது உங்களுக்கு ஒரு மதிலாக மாறி பாதுகாக்கிறது. ஆம், சமுத்திர வழியில் மதில்களை தோன்ற செய்து தேவன் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எந்த இடத்துல? வழி அறியாத இடத்துல, குருடனை போல தடவி திரிகிற இடத்துல, அவன் அறியாத வழியில நம்மை நடத்துகிற தேவன் அவரே, நமக்கு பாதுகாப்பு அவரே. அதனால கர்த்தர் சொல்றாரு, நான் தான் உனக்கு வழி, நான் தான் உனக்கு வழி. அப்ப அந்த வழி நமக்கு தெரியலனாலும் தேவன் நமக்கு வழியை உண்டாக்கி கூட தருகிற ஆண்டவராக இருக்கிறாரு. யாத்திராகமம் 15:8 பார்த்தீங்கன்னா, உமது நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது, வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது, ஆழமான ஜலம் நடு கடலிலே உறைந்து போயிற்று. கர்த்தர் நமக்காக செயல்படும் போது
நமக்கு தடையா இருக்கிற தண்ணீர் எல்லாம் உறைந்து போகும்படியாக செய்வார். தண்ணீர் என்றால் ஜனங்கள், பிரச்சனைகள். தேவன் நமக்காக எழுந்தருளும் போது, தேவன் நமக்காக செயல்படும் போது எல்லாம் செயலற்று போக விதமாக கர்த்தர் நடத்தி தருவார் என்பதை அறிந்து கொள்ளுங்க. நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 19, 20 பார்த்தீங்கன்னா, ஆகாயத்தில் கழுகினுடைய வழியும் கண்மலையின் மேல் பாம்பினுடைய வழியும் நடுக்கடலில் கப்பலினுடைய வழியும், அப்படியே ஒரு கன்னிகை நாடிய மனுஷனுடைய வழியும் இருக்கிறது. 4 வழி அறிந்து கொள்ள முடியாத வழின்னு சொல்றது இல்லையா? இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்து போச்சு. அன்றைக்கு அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கழுகு ஆகாயத்தில் பறக்குது, எப்படி போகுது அது வீட்டுக்கு சரியா போயிடும். கண்மலையின் மேல பாம்பினுடைய வழி அறிய முடியாது. அதே போல கப்பல்ல எப்படி போகுது, இன்னைக்கு பல விதமான மிஷின்கள் தயாரிச்சுட்டாங்க, இன்னைக்கு வழி காட்டக்கூடிய கருவிகள் இருக்கு. அப்ப 4வது சொல்றாங்க, ஒரு பெண்ணை, கன்னி பெண்ணை நாடின மனுஷனுடைய வழியை அது அறியவே முடியாதுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. இப்படி இவைகள் எல்லாம் போகும் தடம் தெரியாமல் போனாலும் கர்த்தர் உனக்கு சமுத்திரத்துல வழியை உண்டாக்குவார். கழித்தல சமுத்திரம் என்பது பலமான பிரச்சனைகள். எங்க வழியை உண்டாக்குவாரு? கவனிச்சு பாருங்க. இந்த 6வது மாசம் பொதுவாகவே தேவைகள் நிறைந்த மாசம். என்ன மாசம்? படிக்கிற பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கட்டணும், பல பலவீனங்கள் இருக்கிற ஜனங்களுக்கு டாக்டருக்கு கட்டுற பணம் வேணும், பல தேவைகள் நிறைந்த ஒரு மாசமா இருக்கு. எப்படி பார்த்தாலும் நிறைய தேவைகள் என்ன பண்ணுவாருக்கு. சில பேருக்கு என்ன வழின்னு தெரியல, ஆனா கர்த்தர் நமக்கு வழியை உண்டு பண்ணி தருகிற தேவனாக இருக்கிறார். மத்திய 14வது அதிகாரம் 22 25 வசனங்களை பார்த்தீங்கன்னா, ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனிமையா இருந்தார். எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. நீங்க கடினமான காத்து, அலைகள் படுகிறது, போக வேண்டிய வழிகள் தெரியல, போக முடியல. இப்போ 4ஆம் ஜாமத்துல கடலின் மேல இயேசு வந்து அவங்களுக்கு போக வேண்டிய வழியா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எப்படி இருக்கிறாரு? அல்லேலூயா. நம்முடைய பிரயாணங்களிலே, நம்ம தேவைகளின் மத்தியிலே கர்த்தர் நமக்கு வழி திறக்கிற தேவனாக இருப்பேன் என்பதுதான் இந்த மாசத்துல கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். மத்திய 17:27 பார்த்தீங்கன்னா, நீ கடலிலே போய் தூண்டிலை போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அது எனக்காகவும் உனக்காகவும் வரி செலுத்துன்னு சொன்னார். அல்லேலூயா. கவனிச்சு பாருங்க, கடலில எத்தனையோ மீன்கள் இருக்குமா? நிறைய இருக்கும். ஆனால் உன் தேவையை சந்திக்க கர்த்தர் குறிப்பிட்ட ஒரு மீனை வைத்திருப்பார். ஹலோ, எத்தனை பேருக்கு புரியுது? புரியலையா? புரிஞ்சிருந்தா நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லியிருப்பீங்க நேரம். கவனிச்சு பாருங்க, எவ்வளோ காரியங்கள் இருக்கு. ஆனா உனக்காக எனக்காக உதவி செய்கிறதற்கு யாரையோ ஒருத்தர் வைக்கிறாரு. அது தேடி உங்கள்கிட்ட வருகிறதற்குரிய வழிகளை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? திறப்பாரு. இதெல்லாம் நம்ம கவனத்துல வைக்கிறதே கிடையாது. இவங்க என்ன நினைக்கிறாங்க? மீனை திறந்து பாரு, வெள்ளிப்பானைன்னா மீன் ஆத்மாவுக்கு அடையாளம். தேவைகள் ஒண்ணு இருக்கு இயேசுவுக்கு.
அன்னைக்கு டாக்ஸ் அந்த வரி வசூலிப்பு கேட்குறாங்க. ஏன்னா உங்கள் போதகர் வரி கட்ட மாட்டாரு, நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க? இப்போ பேதுரு சொல்கிறதுக்கு முன்னவே இயேசு கேட்குறார், யார் வரி கட்டுவாங்க? பிள்ளைகளா அந்நியர்களா? அந்நியர்கள் தான். சரி, நம்ம யார்கிட்டையும் இடம்லாம் இருக்கக்கூடாது. நீ தூண்டில் எடுத்துன்னு போய் போடு, ஒரு மீன் மாட்டோம், அது வாயை திறந்து பாரு, ஒரு வெள்ளிப்பணம் இருக்கும், அது உனக்கும் எனக்கும் சிரித்து. கவனி, தேவையை சந்திக்கிறதுக்கு ஏதோ ஒரு மீன், ஏதோ ஒரு ஆத்மா யாருக்கு வச்சிருக்கிறாரு. இதை வச்சிருந்தீங்கன்னா உங்கள் கனவுல நீ பட்டுதுன்னா, ஆண்டவரே அந்த மீனை எனக்கு அனுப்புன்னு கேட்டுருக்கீங்க. அந்த மீனை எனக்கு அனுப்புங்க கேட்குறோமா? அந்த மீனை எனக்கு நீங்கள் அனுப்புங்க. அதோடு நீ தேவனை விட்டு ஒரு எந்த இடத்திற்கு போனாலும் சரி, யோனாவின் விஷயத்தில் செய்தது போல உன்னை கண்டுபிடிக்க கர்த்தர் ஒரு மீனை வச்சிருப்பார். கர்த்தர் ஒன்ன கவனிச்சு பாருங்க. ஒரு சம்பவத்தை குறித்து நான் படித்தேன். ஒரு குடும்பம், ஒரு நல்ல திருமண வாழ்க்கையில் வாழ்ந்த ஒரு குடும்பம், எங்கேயும் வரா மாதிரி மாமியாருக்கும் மருமகளுக்கும் பிரச்சனை வந்துருச்சு. என்ன பண்ணிச்சு? மாமியார் என்ன பண்ணாங்களா, மருமக வாழக்கூடாது அப்படின்னு நினச்சி அவங்க மந்திரம் செய்து அந்த மந்திர பொருட்கள் எல்லாம் கடலில் தூக்கி தண்ணியில் கலந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல் எங்கே தூக்கி போட்டாங்களாம்? கடலில் போட்டாங்களாம். கடலில் போட்ட அந்த பொருட்கள்லாம் ஒரு மீன் வந்து முழுங்கிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிச்சு பாருங்க, இது நாளாச்சு, கொஞ்சம் பிரச்சனைகள் வந்துனே இருந்தது. அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா அந்த மருமகளுடைய ஒரு பிறந்த நாள் வரக்கூடிய நாட்கள் வந்தது. அந்த பிறந்த நாள் நாட்களில் பார்த்தீங்கன்னா புருஷன் போய் கடையில் போயிட்டு ஒரு நல்ல மீனாக பார்த்து வாங்கிட்டு வந்தார். அந்த மீனை கட் பண்ணால் உள்ள மாந்திரிக பொருட்கள் இருந்தது. அதை தூக்கி எங்கே போட்டாங்களா? அதுக்கு பிறகு அவங்க வாழ்க்கை நல்லா இருந்ததுன்னு சொல்லி அந்த செய்தியில் நான் பார்த்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, இன்னைக்கு தேவன் நம்ம எப்படி ஆகிலும், கவனிங்க, எப்படி ஆகிலும் சமுத்திரத்துல ஒரு மீனை கொண்டு காப்பாற்ற வல்லவராக இருக்கிற நீயும் நானும் வேண்டியதெல்லாம் அவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறது தான். அது மாந்திரிக கிரியாவையா இருந்தாலும் சரி, அது தேவைகள் நிறைந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, அது போராட்டம் நிறைந்த களமா இருந்தாலும் சரி, எவ்வளவோ நான் முயற்சி பண்ணிட்டேன், இனி எனக்கு ஒண்ணுமே இல்லை என்ற நிலையில நீ காணப்பட்டாலும் சரி, ஆண்டவர் சொல்றாரு, ஒரு புதிய வழியை நான் உனக்கு ஆயத்தப்படுத்துவேன். அல்லேலூயா. நீ அறியாத வழியில உன்னை நடத்துவேன். நான் உனக்காக பாதைகளை உருவாக்குகிற தேவனாக இருக்கிறேன். என் வழி நீ காண முடியாது, அது தண்ணீர்ல இருக்கு. தண்ணீரா இருந்தாலும் கடந்து போகக்கூடிய வழியை கர்த்தர் உனக்கு உண்டாக்கி தருவார். நேரங்கள் அதிகமாகிறதுனால நான் இதோட இதை முடிக்கிறேன். தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள்ல நாம பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாருங்க இன்னைக்கு? ஒரு வழியை யாருக்கு உண்டாக்குறாரு? யாருக்கு உண்டாக்குறார்? நீ என்ன தேவைகள் மத்தியில் வந்திருக்கிறாயோ, எதை எதிர்பார்க்கிறாயோ, கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், ஒரு புதிய வழியை நான் உனக்கு திறக்க போகிறேன். என்ன பண்ண போகிறேன்? என்ன பண்ண போகிறேன்? எவ்வளோ முயற்சி பண்ணிட்டேன், எவ்வளோ பார்த்துட்டேன், யாரோ பார்த்துட்டேன், இதுவரையில் ஒன்றுமே நடக்கலை என்ற நிலையில் நீ இருப்பீன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, உன் மரண பரியந்த நான் உன்னை வழி நடத்துவேன். ஏன்னா அவர் தான் வழியாக இருக்கிறார், அவர் தான் உன்னை நடத்தக்கூடியவராக இருக்கிறாரு. இன்னொரு வசனத்தை அழகாக நீங்கள் பார்த்து ஒப்பு கொடுக்கலாம். எரேமியா 10:23. கர்த்தாவே, மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறது அல்லவென்றும், தன் நடைகளை நடத்துகிறவனாலே ஆகிறது அல்லவென்றும் அறிவேன். சொல்லுங்க வாயை திறந்து. ஆண்டவரே, இந்த வருஷத்துல 5 மாதங்கள் முடித்து இந்த 6வது மாதத்துல எங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறீங்க. உமக்கு நன்றி சொல்றேன் ஆண்டவரே. நீங்க சொல்லும் போது சொல்லியிருக்கிறீங்க, ஒரு நாள் பிறக்கிறதையே உனக்கு தெரியாதுன்னு சொன்ன ஆண்டவர் இந்த 5 மாதங்கள் நடத்தி இந்த 6வது மாதத்துல 7ஆம் நாளில இந்த பாதத்துல எங்களை கொண்டு வந்து வச்சிருக்கிறீங்க. எங்களை நாங்களே நடத்திக்க எங்களுக்கு முடியாத ஆண்டவரே, பல வழிகள் எங்களுக்கு அடைக்கப்பட்டு இருக்கிறது.
பல வழிகள் எங்களுக்கு மறைக்கப்பட்டு இருக்கிறது. ஆனா ஒண்ணு தெரியும் ஆண்டவரே, நீங்க தான் எங்க வழி. நீரே வழியா இருக்கிறீங்க. ஆண்டவரே, நீங்க சொன்னீங்க, நான் உங்களுடைய தேவன், நான் உங்களை நடத்துவேன், மரண பரியந்தம் நடத்துவேன் என்று சொன்ன நீங்க எங்களுக்கு புதிய வழி நடத்தி, நாங்கள் அறியாத வழியில எங்களை நடத்தி எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. நன்றியரோட ஸ்தோத்திரம் பண்ணுவோம். திருவிருந்த நேரம் ஆயத்தமாக இருக்கோம். அதுக்கு முன்னே ஒரு காணிக்கை கொடுத்துருவோம். எங்க போனாரு?
மகா இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, பரிசுத்த பாதபடியில் எங்களை தாழ்த்துகிறோம். கொடுங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு கொடுக்கப்படும், அமைக்கு குழிக்கு மணியில சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து போடுவார்கள் என்ற வாக்கின்படியே கொடுத்திருக்கிறார்கள். நன்றாய் அளந்து போட்டு ஒரு நிறைவை தந்து வழிநடத்தி ஆசீர்வதி. குறைவுகள் ஒழிந்து போகட்டும். எல்லாவற்றையும் கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாவற்றையும் உடைய ஆசீர்வாதங்கள் தங்கட்டும். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 19-20. பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக